மீனா. வருண், இங்க வாங்கல. வருண், இந்த மார்க்கிங் சத்தி பண்ணது வருண். அப்போ வரப்போ இது லெஃப்ட் சைடு இருந்துச்சு, இப்போ ரைட் சைடில் இருக்கு. ஐ திங்க் நம்ம தப்பான டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ எப்படி போகணுன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு, ஆனால் ஐயோ மாறன், வழி தெரியாமல் தொலைஞ்சு போய் நின்றுருக்கோம். ஏதாவது சொல்லுங்க. ரைட்டு போயிட்டே இருக்கு. இப்படி போகலாம். அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா சக்தி? சாச்சா, அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்போ நம்ம நைட்குள்ள ஹைவே ரீச் பண்ணிடுவோமா? அது கஷ்டம்தான் நினைக்கிறேன் மீனா. பின்ன வேற என்ன பண்றது? அந்த பக்கமே போகலாம். வருண், இதுக்கு மேலே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது வரும். சாரி, நம்ம மறுபடியும் தொலைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். நான் திரும்பி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை சக்தி. We've lost 3 hours. இப்போ கிளம்புனா ஹைவே ரீச் பண்ண முடியுமா? தெரியல சார். இப்போ என்னதான் பண்ணுறது? சக்தி சொல்றாங்க நம்ம திரும்பி அந்த ஸ்ட்ரீம் பக்கத்திலே போயிட வேண்டியதானோ. திருப்பி அங்கேயே வா. இது ரொம்ப டென்ஸான ஏரியா. லைட் இல்லைனா ரொம்ப கஷ்டம். அங்கே போனால் குடிக்க தண்ணியாவது இருக்கும். போகிற வழியில் நம்ம கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனால் எப்படியாவது இந்த ஒரு நைட் தள்ளிடலாம். நாளைக்கு மார்னிங் திருப்பியும் ஏர்லியாக கிளம்பினா கண்டிப்பாக ஹைவே ரீச் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம ரீச் பண்ணாததுனால எங்கள் அப்பா கண்டிப்பாக ஒரு லோக்கல் கைடை உள்ளே அனுப்பிடுவார். 10 வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. கூட்டு போ. அந்த ஜர்க்கினை எப்படி அவ்வளோ ஹைட்டில் ஏறி கட்டினீங்க? அது மட்டும் பார்க்கல, நாங்களாம் என்ன ஆயிருப்போனே தெரில. சக்தி தான் என்னை ஷோல்டரில் தூக்கி கட்ட வச்சாங்க. எனக்காக எதுக்கு சக்தி அந்த பேண்ட்டை போய் போட்டுட்டு இருக்கீங்க? அதில் என்னமோ. மீனா, பெண்களை காட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வைல்ட் அனிமல்ஸோட ஒரு வைல்ட் பீயிங்காக இருந்தபோது சொன்னது. பெண்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நேரத்தில் ரத்த வாடைக்கு ஓனாய் நரின்னு நிறைய வைல்ட் அனிமல்ஸ் தேடி வரும். அப்படி தேடி வரும்போது அங்கே இருக்கிற ஆம்பளைங்க குழந்தைங்களையும் சேர்த்து அட்டாக் பண்ணோம்.
அதனால் பெண்கள் அந்த டைமில் எங்கேயும் போகாமல் சேஃபாக ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ நம்ம சிவிலைஸ்டாக சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருந்தாலும் இந்த பெண்களை ஒதுக்கி வைக்கிற பழக்கம் மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. நான் நரிங்கிறது இப்போ பேய் பிசாசாக இருக்கலாம், நம்ம மைண்டு தான் அந்த நம்பிக்கையை பேண்ட் வரைக்கும் நகர்த்துது. ஐ திங்க் ஷி ஹஸ் அ பாயிண்ட். என்ன சார் சொல்கிறீங்க? வருண், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் யார். விவகாரத்தையும் தொடங்கி வச்சுட்டு வியாக்கணமாக பேசிக்கிட்டு இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லைப்பா. என் கவனம் ஃபுல்லாக இங்கேருந்து எப்படி தப்பிச்சுட்டு போகிற போகிறவங்களது மட்டும்தான் இருக்குது. நெருப்பு பற்ற வச்சிட்டோமே, கூடாதுல்ல? ஆமாம், பட் நைட்டில் வெளிச்சம் இல்லாமல் எப்படி சர்வே பண்ணுறது சொல்லுங்கள். வேறு ஆப்ஷன் இல்லை மாறன். இன்ஃபேக்ட் இந்த நெருப்பு மூலமாக நாளை காலையில் வரைக்கும் புகை வந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது தான். லோக்கல் கைட் நம்மளை லொக்கேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெருப்பு ரிஸ்க்கு தான், பார்த்து அணைச்சிட்டு போகணும். சரி, இருட்டுறதுக்குள்ளே நான் போய் இன்னும் கொஞ்சம் காஞ்ச வர கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன். ஏய் இரு, நான் போகிறேன். இட்ஸ் ஓகேடா. ஏய் சக்தி, நான் தான் போகிறேன்னு சொல்கிறேன்ல, பயப்படாத, தொலைஞ்சிட மாட்டேன். மாறன், இது மட்டும் பத்தாதே மாறன், என்ன பண்ணலாம்? வேணா அந்த மரத்தோட பட்டையை உரிச்சிக்கலாம், நல்லா எரியும். ஐயோ 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 மாறன், என்னாச்சு? என்னாச்சு மாறன்? என்னாச்சு வருண்? தெரியல சக்தி, மரப்பட்டை எடுத்து வந்துட்டு இருந்தோம். மாறன் திடீர்னு வா வா வா, அங்க அங்க. ஓ ஓ, ஓ, ஏய். Corre, 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 அம்மா, மீனா கண்ணு, சேமியா ஐஸ் வேணுமா? அம்மா, இப்போ நம்ம எங்கம்மா இருக்கோம்? பிரகாசம் மாமா வீட்டில், பிரகாசம் மாமா வீட்டில், பிரகாசம் மாமா வீட்டில், பிரகாசம் மாமா வீட்டில்.
இந்த ஜூஸ் குடிச்சிரு. குட்டிமா உங்க அப்பா எதையும் டிஸ்பியூட் பண்றதுக்காக எங்க எல்லாரும் ஸ்கேப் கோட் ஆக்கிட்டு வரா. குட்டிமா